வணக்கம்ப்பா. மிளகு வந்து சளி தொல்லையை சரி செய்யும். நம்ம உணவில் வந்து மிளகா காரம் அதிகம் சேர்க்குறதுக்கு பதிலாக மிளகு எதுலையாவது உங்களுக்கு சேர்க்க முடியும்னா அதில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ட உணவில் ஏதாவது ஒவ்வாமைத்தனம் உள்ளது இருந்தால் அதை வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற சக்தி இருக்குது. தொண்டை புண்ணை ஆற்றும், எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கு நல்லதுங்கிறதுனால இதை வந்து அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 மிளகுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா. குழந்தைகளுக்கு கூட சளி, இருமை, தொண்டைக்கட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மிளகை நுணுக்குனா எவ்வளோ வரும் பொடி, அந்த பொடி இவ்வளோண்டு எடுத்து போட்டு தேனில் கலந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு வந்து அப்படியே நக்கி நாக்கில் வந்து தடவி விடலாம். அவங்க சப்பி சாப்பிடையில் அந்த இது தொண்டை கரகரப்பு அந்த இதெல்லாம் சளி தொல்லையெல்லாம் அவங்களுக்கு நீங்கும். அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மிளகை வந்து நம்ம சேர்த்துக்கறணும். அது நல்லதுன்னு சொல்லி அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு நாளைக்கு 10 மிளகு அளவு. நீங்கள் ரசம் வச்சாலும் ஒரு 20, 25 மிளகு போட்டு வைப்பீங்க. ஒரு வீட்டில் வந்து 5, 6 பேர் இருப்பாங்க. அப்போ அது வந்து சரியாக இதாகி வரும். அதனால் மிளகையும் அளவாக சாப்பிடுங்க. ஆனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. எல்லா உணவுலையும் சேர்த்துக்கோங்க.